வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் இட்லி கடை. தனுஷ் அவங்க டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இட்லி கடை. அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கிரண் கௌஷிக், படத்தினுடைய எடிட்டர் ஜி.கே. பிரசன்னா, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜி.வி. பிரகாஷ். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல தனுஷோட சேர்ந்து நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, அப்புறமா ராஜ் கிரண், சத்யராஜ், அருண் விஜய் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஒரு சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட இட்லி கடையில் அதை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் அதில் வந்து ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் அப்பாவுக்கும் பையனுக்கும் வருது. அண்ட் அதுக்கப்புறமா வெளியில் போய் அவர் என்னென்னமோ ட்ரை பண்ணாலுமே இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் பேக் டு அவங்களுடைய எமோஷனல் கனெக்டாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ராஜ்கிரண் தனுஷுடைய அப்பாவாக இருக்கிறாரு. அவங்க ஊரில் இட்லி கடை வந்து போட்டு அவங்க வந்து இட்லி வியாபாரம் பண்ணுறாங்க. ஊர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய இட்லி கடைக்கு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான கடை. அண்ட் அதில் வந்து நல்லாவே கடை போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த கடை இதோடு நிற்காமல் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸாக கொண்டு வரணுன்ற மாதிரி மகன் தனுஷ் நினைக்கிறாரு. அதுக்கு அப்பா ஒத்துக்கலை. அண்ட் அதுக்கப்புறமா நான் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்ரிங்லேயே அவர் வந்து இந்த பேக்கிங் சைடு அதெல்லாம் போய் அதுக்கப்புறமா துபாயில் போய் அங்கேயும் பெரிய அளவில் ஏர்ன் பண்ணி அவருக்குன்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருப்பாரு. நல்ல ஏர்னிங்கோடு இருக்கிறாரு. அண்ட் அங்கே வந்து அருண் விஜய் அவங்களுடைய ஒரு பார்ட் இருக்கும். அவங்களோடுக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதுவாகிட்ட பிறகு ஓகே நம்மளுடைய பூர்வீகத்துக்கே வரலாம் அப்படின்ற மாதிரி வராரு. அண்ட் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வரக்கூடியவர் இந்த இட்லி கடையை அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு. அண்ட் இதுக்கும் அண்ட் அவர் விட்டுட்டு வந்த வேலைக்கும் அருண் விஜய்க்கும் என்ன பிரச்சனை வருது இதை டெவலப் பண்ணுறதுனால. அண்ட் சத்யராஜ் அதை வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அண்ட் இது இல்லாமல் பார்த்திபன் ஒருத்தவங்க உண்மையானவங்க அப்படின்னும் போது அது எப்படி இருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய ஹோல் ஹார்ட்டடாக எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதும். அண்ட் ராஜ்கிரண் கடைசியாக மகனோட இருந்த அந்த கான்ஃப்ளிக்ட் போய் அவர் வந்து என்கிட்ட பேசினாரா இல்லையா. அண்ட் சத்யராஜும் அண்ட் மகன் அருண் விஜயும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி தனுஷ் பொறுமையாக இருந்து அவரால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுதா, இல்லைனா வந்து வன்முறை கையில் எடுத்துக்கிட்டு சக்ஸஸ் ஆகுறாரா, இல்லை அதுலேயே நிற்கிறாரா அப்படின்றதெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த இட்லி கடை. ஸோ ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம சண்டை போடணுன்ற அவசியம் கிடையாது. எந்தெந்த இடத்துல சண்டை போடணும், எந்தெந்த இடத்துல எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுட்டு போகணும் அப்படின்றதும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கக்கூடிய படமாக இருக்குது. அண்டு எந்த ஒரு கடையாக இருந்தாலுமே அதனுடைய வளர்ச்சின்றது அடுத்தடுத்த ஊருக்கு கொண்டு போகிறதுனால மட்டும் கிடையாது. நம்மளுக்கு மனசுக்கு திருப்திகரமாக எல்லாருக்கும் நல்லது பண்ணுறோம் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தாலே அது ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்கக்கூடிய கதையை அமைஞ்சிருக்குது. அண்ட் இதில் வந்து தனுஷ் ஆஸ் யூஷுவல் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே வந்து பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அது இல்லாமல் நித்யா மேனன் அவங்களும் அப்படியே நடிப்பு வந்து அவ்வளோ அள்ளி கொட்டி இருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தாங்க சொல்லி ஆகணும். அருண் விஜயா இருக்கட்டும், அந்த ஒரு கேரக்டர் அப்படின்றது இப்படின்னா இப்படி தான், நான் இவ்வளோ தான் அப்படின்றத ஒரு மாதிரி ஓப்பனாக ஒரு மாதிரி ராவாக ரக்கடாக அந்த கொடுத்துருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கிரணாக இருக்கட்டும், சத்யராஜாக இருக்கட்டும், பார்த்திபனாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே சொல்லணும். எல்லாருமே ஷாலினி பாண்டே அவங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்களோ அது ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அது வந்து படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் அதுக்கான இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி கௌஷிக் அவங்களது உண்மையிலே சூப்பரான ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஜி.வி. பிரகாஷ் ஒன் ஆஃப் த பில்லர். படத்தில் வரக்கூடிய ஆர்ஆராக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், அவருடைய ஸ்டைலில் அவர் பண்ணி அண்ட் அந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ண வச்சுருக்கிறாரு. ஓவராலாக தனுஷ் அண்ட் ஜி.வி. பிரகாஷுடைய காம்போ சூப்பர் டூப்பர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு ஒரு முழுக்க ஒரு எமோஷனல் கனெக்டும் இருக்கும், அதே சமயத்தில் தேவையான அளவுக்கு ஆக்ஷனும் இருக்குது. கமர்ஷியல் ஃபேக்டரோட சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி தான் இட்லி கடை. இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இதே போல் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூவோட உங்களை அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் மற்றும் டீடைல் ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் எல்லாத்தையும் வீப்ளை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.